நாளை நடைபெற இருந்த கடலூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரமானது மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், கடலூர்ல தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் பண்றாருன்னா துணை முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இப்போ தாவேக தரப்புல இருந்து இந்த பிரச்சாரம் ரத்தானதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த விவகாரத்தோட முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. முதல் கட்டமாக இந்த பிரச்சாரம் ரத்து செய்வது குறித்து இதுவரையில எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இல்லை. இன்றைய பரப்புரையில ஏற்பட்ட உடல் சோர்வின் காரணமாக நாளை பரப்புரையில அவர் ஈடுபடவில்லை என்று புரிந்து கொள்ள முடிகிறது. நெருங்கிய வட்டாரங்கள் கூறக்கூடிய தகவலாகவும் இருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே 9ஆம் தேதி கடலூருக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 9ஆம் தேதி புதுச்சேரியில தேர்தல் நடைபெறுவதால கடலூர் மார்க்கமாக, அதாவது புதுவை வழியாக கடலூரை சென்றடையக்கூடிய மார்க்கத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என குறிப்பிட்ட காரணங்கள் கூறப்பட்டது. இருந்தாலும் அந்த முடிவும் கூட தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய முடிவுக்காகவே பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மீண்டும் நாளைய தினம் பரப்புரை மேற்கொள்வதற்கு நேற்றைய தினம் அதற்கான அனுமதி என்பது கேட்கப்பட்டிருந்தது. 48 மணி நேரத்திற்குள்ளாக அனுமதி கேட்கப்பட வேண்டும், 24 மணி நேரத்திற்குள்ளாக அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பரப்புரை நடைபெறும் இடங்கள்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில திடீரென அந்த பரப்புரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக தகவல் கிடைத்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டவாறு ஏற்கனவே கட்சியுடைய தலைவர் என்ற முறையிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நட்சத்திர பேச்சாளர் என்ற முறையிலும் அவர் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பரப்புரைக்கு அனுமதி என்பது தேர்தல் ஆணையம் மூலமாக வழங்கப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் முன்கூட்டியே அனுமதி பெற்றதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில திடீரென தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடைய கடலூர் சுற்றுப்பயணம், அதாவது தேர்தல் பரப்புரைக்கான பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நாளை கடலூரில் நடைபெற இருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.